ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. பேசணும் பழகணும் அதுக்காக ஹராமை செய்வியா? உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா? ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு. அந்த பெற்றோரிடத்தில் சென்று அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய். எந்த வயதில் இருந்தால் ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குலாம்? என்ன சொல்லுவாங்க? இப்பவே என்ன அவசரம்? இந்த வயசுல என்ன கல்யாணம்? இப்பவே உனக்கு இதெல்லாம் கேக்குதா? கேட்பாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தைகளே எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹலாலை செய்வது இன்று சிரமம், ஹராமை செய்வது எளிது. அப்படியே இல்லையா? தன் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு, பரவாயில்ல, காலம். தன் பிள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா, பரவாயில்ல, காலம். தன் பிள்ளை ஹிஜாப் போடாம ஆண்களோட பழகிட்டு இருக்கா, பரவாயில்ல, உலகம் அப்படித்தான். ஹலாலா திருமணம் செய்யணும் வந்து கேட்டா, எந்த உலகத்தில் எந்த சமூகத்தில் ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேசாகும். ஹராம் லேசாகும். இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதெல்லாம் சிரமமான காரியமத்தா? வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு ஆடஸ் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா போதும், அவரு முடிவு வரைக்கும் போயிடுவாரு. அவ்வளவு எளிதான காலம். லிவிங் டுகெதர் நடக்குதா இல்லையா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா? திருச்சியில இருக்கான்னு எனக்கு தெரியல. சென்னையில கல்லூரிகள்ல இதெல்லாம் சாதாரணம். இருக்கீங்களா இல்லையா? சென்னையில படிக்கிற யாரோ இருக்கீங்களா? சாதாரணம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேர்வது சாதாரணம். என்ன செய்யறது? கல்யாணம் முடிக்க முடியல. ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு, திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். வீட்டுல அனுமதி இல்ல, கையில காசு இல்ல, வசதி இல்ல, செல்வம் இல்ல. ஆனா அந்த பெண்ணோட பேசணும் பழகணும், அதுக்காக ஹராமை செய்வியா? உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா? ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு. அந்த பெற்றோரிடத்தில் சென்று அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய். எந்த வயதில் இருந்தால். ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் மூத்தாகி விடாது. மூத்தா போனா 2 நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா உன் பாவம் உன்னோட தான் இருக்கும். எது உனக்கு முக்கியம்? யாருடைய சட்டம் முக்கியம்? யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார். அதற்காக போராடு, முயற்சி செய். ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை. ஆனால் ஹராமை செய்வதற்கு பேஸ்புக்ல போய் ஒரு சின்ன கிளிக் வச்சாலும் போகாத, தவறது. அல்லாஹ் அனுமதித்தது ஒரு புறம் இருக்கும், அல்லாஹ் தடுத்தது இன்னொரு புறம் இருக்கும். அல்லாஹ் தடுத்ததை ஏற்றுக்கொள்வது எளிதாக நேரும், அல்லாஹ் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்வது சிரமமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உதாரணமாக ஒரு கல்லூரியில் சேருவீர்கள். அங்கே சொல்லப்படும், இந்த கல்லூரியில் படித்தால் ஜும்ஆ தொழுக வாய்ப்பு கிடையாது என்று. ஜும்ஆ ஒரு புறம் இருக்கும், கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் நிற்கும். ஒரு கல்லூரியில் சேர்ந்து படித்தால் ஹிஜாப் அணிய அனுமதி இல்லை என்று சொல்லப்படும். ஹிஜாப் அணியாமல் இருப்பது ஒரு புறம் நிற்கும், கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் நிற்கும். இவரை திருமணம் செய்தால் வரதட்சணை கொடுத்தால் தான் திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்ற நிலைமை வரும். வரதட்சணை கொடுப்பது ஒரு புறம் நிற்கும், என் பெண்ணுக்கு திருமணம் செய்வது இன்னொரு புறம் நிற்கும். இப்படி வாழ்வில் அல்லாஹ்வுடைய சட்டமும் அல்லாஹ் தடுத்ததும் எதிர்த்துறவங்களில் எல்லா நிலையிலும் மாறும். இதை செய்தால் லாபம் ஆனால் வட்டி உண்டு, இதை செய்தால் வட்டி இல்லை ஆனால் லாபம் இல்லை.
என்ற நிலை வரும். இங்கே வியாபாரம் செய்தால், தொழில் செய்தால் வட்டி இணைக்கப்படும். ஆனால் பெரிய நிறுவனம், இங்கே வேலை செய்தால் சாதாரண தொழில்தான், குறைவான சம்பளம், நிறுவனமும் சரியில்லாத நிறுவனம். எதை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையில்? அதே சோதனை நபி யூசுஃபுக்கும். ஹராமை தேர்ந்தெடுப்பதா, ஹலாலில் இன்பம் காண்பதா? அல்லாஹ்வை அழைக்கிறான் நபி யூசுப். ரப்பி, என் இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், சிறைச்சாலை மேலானது இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விடவல்லாம். எதை தேர்ந்தெடுத்தால் நபி யூசுப்? ஒரு பெண்ணோடு இணைவதை விட எனக்கு மேலானது ஹலாலான வாழ்க்கை. ஒரு பெண்ணோடு பேசி பழகுவதை விட எனக்கு தேவை ஹலாலான வாழ்க்கை. ஏன்? அதைத்தான் என்னை படைத்தவன் விரும்புவான். அஸ்ஸிஜு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால், நீ என்னை இந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க விடவில்லை என்றால், நான் அறிவீனர்களில் ஒருவனாக மாறியிருப்பேன். அல்லாஹ் பதிலளித்தான். ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹ். அவருடைய இறைவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். எதை ஏற்றுக்கொண்டான்? எதை ஏற்றுக்கொண்டான்? நபியே, சிறைச்சாலை வேண்டும் என்று கேட்கிறீரே, இது உண்மையா பொய்யா? அல்லாஹ் பார்க்கணும், சோதிக்கணும். நபியே ஏற்றுக்கொண்டான். அந்த பெண் உன்னை சிறைச்சாலையில் தள்ளுவாள். நபி யூசுப், ஏற்றுக்கொள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, நபி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அந்த பெண்ணின் மூலமாக சிறைச்சாலையில் சிறுமைப்பட்டு நபி யூசுப் வாழ்ந்தார். இதே தேர்ந்தெடுப்பை நான் என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பேனா? ஜும்ஆ தொழுகையா, கல்லூரியா? தொழுகையுடைய நிறுவனமா, கல்லூரியா? தொழுகையும் கல்லூரியும் எதில் இருக்கிறதோ அது போதும். ஹிஜாபும் கல்வியும் எதில் இருக்கிறதோ அது போதும். மஹரும் பெற்றோரின் அனுமதியும் எதில் இருக்கிறதோ அது போதும். ஹராமான தொடர்பு எதில் இல்லையோ அது போதும் என்று தேர்ந்தெடுப்பை உலகத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய முடிவு நபி யூசுஃபின் முடிவை போன்று அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவெல்லாம் நீங்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அந்த சோதனையில் பொறுமையோடு இருந்தால். தாடியை இறக்குனாதான் அந்த கல்லூரியில் அனுமதியா? வேணாம், பொறுமையோடு இரு. தாடி இறக்குனாதான் அந்த நிறுவனத்தில் வேலையா? உலகம் சொல்லும் இந்த காலத்துல இதுவெல்லாம் சாத்தியமா? இந்த காலத்துல இல்லைன்னா நீ இது இல்லாம படிக்க முடியுமா? உலகம் 1000 சொல்லும், உன் பெற்றோர் 1000 சொல்வார்கள். மூத்தா போயிட்டா அவ்வளவுதான். 3 நாள் துவா செய்வாங்க, மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என் புள்ளன்னு சொல்லி வாப்பா அம்மா தூங்காம இருக்க போறது இல்ல, சாப்பிடாம இருக்க போறதும் இல்ல. நீங்க இல்லங்கிறதுக்காக அவங்க கவலைப்பட்டு வாழ்க்கையை முடிக்க போறது இல்லை. அவருக்கு அவருடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையை வாழ வேண்டியது உன் கையில். முடிவை நீ எடு. அல்லாஹ் அனுமதி அளித்தால் தேர்ந்தெடு, அல்லாஹ் தடுத்தால் உலகமே எதிர்த்திருந்தாலும் தூக்கி எறி. இந்த உறுதி உள்ளத்திலே வந்தால் நீ எண்ணி பார்க்க முடியாத உயரத்துக்கு அல்லாஹ் உன்னை கொண்டு செல்வான். இந்த உறுதியை இழந்து விட்டால் உலகில் சிறுமைப்படுபவர்கள்